गोविन्द हरि गोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द हरि गोविन्द गोकुलनन्दन गोविन्द நோற்று சுவர்க்கம் புய்கின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடிநாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய். திருப்பாவை பாமாலையிலே பூமாலை சுடி கொடுத்த ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக குணானுபவத்திலே தான் செல்லுகிற பொழுது எம்பெருமானை அடைகின்ற பொழுது 10 தோழிகள், இந்த தோழிகள் எல்லோரும் எம்பெருமானுடைய குணக்கடலிலே ஈடுபட்டு மயங்கக்கூடியவர்கள், எம்பெருமானை மயங்கக்கூடியவர்கள். எப்படி ஆழ்வாருடைய ஈரச்சொல்லிலே எம்பெருமான் மயங்கினானோ அதே மாதிரி இந்த தோழியினுடைய அனுபவத்தாலே எம்பெருமான் கண்ணனானவன் மயங்கக்கூடியவன் ஆகினாலே இந்த பாசுரத்திலே நோற்று சொர்க்கம் புய்கின்ற அம்மனா என்று எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியதிலே நீ எல்லாவற்றையும் நோற்று விட்டாய். நீ இப்படி நோற்றதனாலே எங்களோடு வந்து நோன்புக்கு வர மறுக்கிறாய். நீ நோற்று அதனுடைய பயனை அடைந்து விட்டாயாக நீ பள்ளி கொண்டிருக்கின்றாய் என்று அவரை உயர்வாகவும் நோற்று சொர்க்கம் புய்கின்ற அம்மனாய் நீ என்று நோன்புக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இப்படி சொர்க்கம் புகுவது போலே படுத்து கொண்டிருக்கிறாயே, நீ எப்பொழுது எங்களோடு கூடி நோன்பை தலைக்கட்டப் போகிறாய் என்று கேளனமாகவும் சொல்லுவது போலே அமைந்துள்ளது. நோற்று சொர்க்கம் புய்கின்ற அம்மனாய். சொர்க்கம் என்று சொன்னால் சுவர்க்கம் என்றார்கள். அதாவது நல்ல கோஷ்டி, சாது கோஷ்டிக்கு சொர்க்கம் என்று பெயர். சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய், இந்த நல்லவர்களோடு கூடி அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். மாற்றமும் தாராதோ, நீ உன்னுடைய வாய்ப்புலனும் பேசவில்லை, சரி பதில் தான் சொல்லவில்லையே என்று சொன்னால் கதவையாவது திறந்திருக்கலாம் என்று சொல்லி வாசல் திறவாதார். இங்கு வாசல் திறந்து என்ன பார்க்க போகிறீர்கள், உங்களுக்கு என்ன வேணும் என்று சொல்ல நாற்றத்துழாய்முடி நாராயணன். எங்கே உள்ளே யார் இருக்கார் தெரியுமா? நாற்றத்துழாய்முடியாக இருக்கக்கூடிய நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன்கிறார். அவனோடு நீ கலந்து அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்று வெளியே சொல்ல, அவனோடு அவன் இங்கே இல்லை என்று சொல்ல அவனுடைய திருத்துழாயுடைய மனம் இங்கு வீசுகிறது என்று சொன்னார்களாம். இப்பொழுது எழுந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த புண்ணியன் இருக்கின்றானே, புண்ணியத்தை சோரிட்டு வளர்த்தவர்களாகினாலே, புண்ணியனே இங்கே பிறந்திருக்கான் ஆகினாலே அவனை அடைய வேண்டும், எழுந்து வா என்றார்கள். பண்டொரு நாள் கூற்றத்தின் அப்பொழுதும் அவர் உறங்கி கொண்டிருக்க கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் எம்பெருமானாய் இருக்கக்கூடிய தடாகம் அதிலே விழுந்து தான் மாய்த்து கொண்டவன் அந்த தடாகத்திலே நீரை பெருகி ஆனந்தப்படுவதை விட்டுவிட்டு கூற்றத்தின் வாய் விழுந்தானாம். எவனுடைய வாயிலே சென்று விழுவது போலே கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் அவன் தோற்று உனக்கு பெருந்துயிலை தந்துவிட்டு சென்று விட்டானோ என்று சொல்லி ஆற்றல் அனந்தருடையாய். நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா? ஆற்றலுடையவர், மிகவும் உற்சாகமுடையவள். அது மட்டுமல்ல, உனக்கேதான் அந்த உறக்கத்தை கொடுத்து விட்டு சென்று விட்டதனாலே மிகவும் உறங்குகிறாய். உறக்கத்திலே நீ ஆற்றல் உடையவளாக இருக்கின்றாய். நீ பெரிய ஆபரணங்களை போன்று இருக்கக்கூடியவள். அருங்கலமே தேற்றமாய் தெளிந்து இந்த கதவை திறந்து எங்களோடு கூடி எம்பெருமானை அடைய வேண்டும் என்று அனுபவிக்கின்றார். இந்த பாசுரத்திலே நோற்று சொர்க்கம் புய்கின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் என்று சொல்லி எம்பெருமானோட கோஷ்டியிலே சொர்க்கம் என்று சொல்லக்கூடியது நல்ல கோஷ்டி, சாது கோஷ்டி. நாவலம் பெரிய தீவினில் வாழக்கூடிய நங்கை பேர் சாது கோட்டியில் கொல்லப்படுவாரே என்றும் அனுபவிக்கின்றார். ஆகினாலே மாற்றமும் தாராதார் என்பதனால் எம்பெருமானுடைய தொடுக்குணங்களிலே ஈடுபாடு கொண்டவர்கள் வேறு சிந்தனையற்று அதாவது எந்த விதமான பேச்சு கூட தரமாட்டார்களாம். சனங்களோடு வார்த்தையாடக்கூட மாட்டார்களாம். அவர்கள் சாது சனங்களை இருக்கக்கூடியவர்களோடு கூடுவார்களே தவிர சம்சாரிகளை கண்டால் அவர்களிடத்தில் எந்த வார்த்தையும் ஆடமாட்டார்கள். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் என்று அனுபவிக்கின்றார். வாசல் திறவாதென்றால் இரகசிய கிரந்தங்களாய் இருக்கக்கூடிய அந்த கிரந்தங்களையெல்லாம் தாழிட்டு ஏகாந்தமாக
உபதேசிப்பாரான ஆச்சாரியன். அப்படி அதை திறந்து காட்டக்கூடிய தன்மை யாருக்கு? ஆச்சாரியன் ஒருவனுக்கு தான் உண்டு. வாசல் திறவாதார் நாற்ற துழாய்மடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனாம். நாம் யார் என்று சொன்னால் தேசாந்தரனாய் இருக்கக்கூடிய புத்திரன் போன்றவர்கள். நமக்கு ரட்சிப்பதற்கு அந்த நாற்றத்துழாய்மொழி நாராயணன் நம்மால் போற்ற பறை தருவான். அவனுடைய திருக்குணங்களை போற்றி பாடினோம் என்று சொன்னால் நமக்கு உத்தேசியமான அந்த ஞானத்தை தரவல்லவனாகினாலே பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனம் தோற்று உனக்கு பெருந்துயில்தான் தந்தானோ என்றார். கும்பகர்ணன் என்று சொன்னால் அதாவது கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன், உடலையும் உயிரையும் கூறு செய்பவனாகினாலே யமனை சொல்லுகிறார் தெற்கு திசையை நோக்கி. அந்த தெற்கு திசையை யம திசை என்று சொல்வார்கள். அந்த திசையிலே யார் இருக்கார் என்று சொன்னால் அகஸ்திய மாமுனிவர் இருந்தாராம். அந்த அகஸ்திய மாமுனிவரை கும்ப கர்ணன் என்று சொல்லுகிறார்கள். கும்பம் அந்த கும்பத்திலே இருப்பிடமாக உடையவனாகினாலே தட்சிண திக்குக்கு இராமாயணத்திலே எப்படி தென் திசை சென்று அங்கு வண்டமிழ்மா குடித்த மழிவில் வாங்கி என்று சொல்லி சென்றாராகினாலே அந்த அதாவது கும்பகர்ணனும் தோற்று உனக்கு பெருந்துயில்தான் தந்தானோ. நீ என்ன செய்ய வேண்டுமென்னா தேற்றமாய் வந்து திற, நாங்கள் தேரும்படி வாயை திறந்து சீசித்துகள் பணிக்க வேண்டும் என்று அருளி செய்கின்றார்கள். அந்த பெண்ணானவள் நேற்றைய பாசனத்திலே வசதி படைத்த தூமங்கமலும் தைரியன மேல் கண்கொண்டவள். அவளை காட்டிலும் இவளுக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் இந்த பாசனத்திலே அனுபவிக்கக்கூடிய பெண்ணானவள் தோழியானவள் எம்பெருமானை நோற்று அவன் வந்து நம்மளை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி தான் இருந்த இடத்திலே கிடக்கக்கூடியவர்கள். சென்று சென்று எம்பெருமானை தொழுவதை காட்டிலும் இருந்த இடத்திலே இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடமாக அவனுடைய சன்னிதானமாக கோயிலிலே இருக்கக்கூடிய எம்பெருமானையே தொழாமல் தன்னுடைய கிரகத்திலே உள்ள இருக்கக்கூடிய கோயிலாழ்வாரையே எல்லாமாக நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஞானி போன்று இருக்கக்கூடியவர்களாம். பெருமாளை தேடி செல்ல மாட்டார்களாம். நோற்று சொர்க்கம் போய்கின்ற அம்மனாய் இருக்கக்கூடியவராயினாலே சொரூப ஞானம் வந்தவர்கள் சென்று சென்று பல இடங்களிலே செல்லாமல் ஆச்சாரியன் திருவடியே கதி என்று இருப்பார்கள். அதை உணர்த்துவதாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரமானது பேயாழ்வார் போன்று இருப்பாள் ஒரு தீ எழுப்பினார்கள். பேயாழ்வார் திருமிழிசை ஆழ்வாருக்கு அடுத்து முந்தினவரானவர். இவர் ஒருவரோடும் சேராமல் தனித்து, அதாவது முதலிலே ஒவ்வொரு திவ்யதேசமாக சென்று கொண்டிருந்தார். இவர் மூன்றையும் ஒன்று சேர்த்து அனுபவிக்க கருதிய எம்பெருமான் அதாவது திருக்கோவலூரிலே சேர்த்து வைத்தாராம். மன்னிய பேருருள் மாண்டவின் கோவலுள் மாமலரால் தன்னோடு மாயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் என்றார் பொய்யாழ்வார். பூதத்தாழ்வார் இரு விளக்கேற்றிய இருளை அகற்ற இவ்வாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று சொல்லி பேயாழ்வார் தான் கண்டவராகினாலே நோற்றது அவர்கள், சொர்க்கம் புகுந்தது இவர். நல்ல நிலையிலே எம்பெருமானை கண்டவராகினாலே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று அனுபவித்தாராகினாலே மற்ற ஆழ்வார்கள் நோக்க அவர்களை கொண்டு விளக்காய் இருக்கக்கூடிய உபாய அனுஷ்டானங்கள் செய்யலை. ஆனால் சொர்க்க ஆனந்தத்தை இவர் பெற்றாராகினாலே இவரை நோற்று சொர்க்கம் பொய்கின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவார். இந்த ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வாருக்கு வாசல் திறந்தார். பூதத்தாழ்வார் பேயாழ்வாருக்கு திறந்தார். ஆனால் பேயாழ்வார் யாருக்கும் வாசல் திறக்காமலே எம்பெருமான் நேராக உள்ளே வந்து விட்டானாகினால் வாசல் சாஸ்திரங்களிலே எப்போவும் ஈடுபாடு கொண்டு அனந்தராக பரமேகந்தியாக வாழ்ந்தவர். அருங்கலம் எம்பெருமானது திருவருளை அருமையாக பெற்ற சத்பாத்திரம். ஏனென்றால் இவர்தான் கண்டு கொண்டார். திருக்கண்டேன் உன் மேனி கண்டேன் என்று ஆனந்தமாக தொடங்க பெற்ற பகவத் பரம கிருபை உடையவராகினாலே தேற்றமாய் வந்து உம்முடைய நாமமோ பேயார், நீ அப்படியே வர வேண்டாம். எப்படி வர வேண்டுமென்றால் பேய்த்தனமாக வராமல் தேறி வந்து திறக்க வேண்டும் என்று பேயாழ்வார் போன்று இருப்பாள் ஒருத்தியை எழுப்புவதாக அமைந்திருக்கக்கூடிய பாசனம். எம்பெருமானுடைய குணக்கடலிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்ணானவள் கண்ணனோடு ஆனந்தித்திருக்கின்ற பொழுது அவனே தன்னோடு இருப்பதாக ஆனந்தப்பட்டு கிடப்பாளாம். அப்படி இருக்கக்கூடியவள் கதவை திறக்க வருகின்ற பொழுது தன்னை தேற்றி கொண்டு எப்படி தாரையானவள் தான் வெளியே வருகின்ற பொழுது லட்சுமணனுடைய ஒலியை கேட்டு வருகிற பொழுது தன்னை திருத்தாமல் வந்தாளாம். அப்படி இல்லாமல் தேற்றமாய் வந்து நீ எங்களுடைய அருள் செய்ய வேண்டும், திரவேலோர் எம்பாவாய், நீ கதவை திறக்க வேண்டும் என்று அருள் செய்கின்றார்கள். ஏன் நீங்களாக திறக்கக்கூடாதா என்றால்
ஆச்சாரியன் இட்ட வழக்காக நாம் இருக்கணும். நாம எடுத்து கிரந்தங்களை படித்து தெரிந்து கொள்வது பிரயோஜனம் இல்லாதது, தவறான பொருளை காட்டும். அப்படி இல்லாமல் அவன் வாய் திறந்து நமக்கு சொரூப ஞானத்தை உணர்வோமாகினாலே இந்த பாசுரமானது வேயாழ்வார் போன்று இருக்கும் குணமுடைய ஒருவளை எழுத்துவதாக அமைந்த பாசுரம். ஆண்டாள் நாச்சியார் எழுப்பும் பாசுரங்களிலே இது 5வதாக அமைந்த பாசுரம். அடுத்து இன்னும் 5 பாசுரங்களிலே திருப்பள்ளி எழுச்சியாக அமைந்திருக்கிற பாசுரங்களை அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் திருவடியிலே சரணம். சுடி கொடுத்த நாச்சியார் திருவடியிலே சரணம்.